முன்னாடிலாம் ஒரு மொழியில் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகின படத்தை வேற ஒரு மொழியில் ரீமேக் பண்ணணும்னா அதுக்குன்னு தனியாக டைலாக்ஸ் பாடல் வரிகள்லாம் எழுதுவாங்க. ஆனால் இப்போல்லாம் ரீசெண்டாக ஒரு மொழியில் எடுக்கிற படத்தை 5 மொழியில் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க, சாங்ஸுமே வெளியிடுறாங்க. ஆனால் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சில டைலாக்ஸ் பாடல் வரிகள் எல்லாமே ரொம்பவுமே காமெடி ஆயிரும். என்ன பயடா லड़की लड़की என்ன லड़की நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலுப்பி இது பேர் பாட்டா? இது பாட்டா? ஆனால் நம்ம இப்போ வீடியோஸில் பார்க்க போகிறது அந்த மாதிரியான சாங்ஸ் கிடையாது. ஒரிஜினல் மொழியை விட இவங்க செப்பரேட்டாக வரிகளில் எழுதி தமிழில் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க, அதுவுமே ஹிட் ஆகியிருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த சாங்குக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, ஏன்னா இன்டர்நெட்லேயே அவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே. இது என்ன படம்னு தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு 2022 கன்னட மொழியில் ரிலீஸ் ஆன பனராஸ் அப்படிங்கிற மூவியோடைய தமிழ் வெர்ஷன் சாங் தான் இது. உருகியதே என் உயிரே. தமிழ் மொழியில் இந்த பாடல் வரிகளை பழனி பாரதி எழுதியிருப்பாங்க. பிரதீப் குமார் அண்ட் சித்ரான்னு 2 பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 2 கிரிக்கெட் மூவிஸ் தான். எம்எஸ் தோனி த அன்டோல்ட் ஸ்டோரி படத்தில் தமிழ் வெர்ஷனில் வந்த கொஞ்சம் அப்படிங்கிற லவ் சாங் தான். கொஞ்சம் உன் கண்ணன்களில் முத்த துளிகளை மெல்ல தெளிக்கிறேன். நெக்ஸ்ட் சச்சினிய பில்லியன் ட்ரீம்ஸில் வந்த நீல நெருப்பே சாங் தான். இது பட்டி தொட்டி வரைக்குமே ஹிட் ஆச்சு. நீல நெருப்பே நீல நெருப்பே காலம் உனக்கென கூறப்படடா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஷாருக் கான் மனிஷா கொய்ராலாலாம் நடித்த உயிரே படம் சாங் தான். அவள் கண்களோடு 200 ஆண்டு மூக்கின் அழகோடு 300 ஆண்டு. இது ஹிந்தி ரீமேக் திரைப்படமாக இருந்தாலும் தமிழில் வைரமுத்து வரிகள்லையும் ஏஆர் ரகுமான் மியூசிக்லையும் பாடல்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் இருக்க எல்லா சாங்ஸுமே ஹிட்டு தான். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை பார்க்க போகிறது 2008 வெளிவந்த ஜோதா அக்பர் மூவி. முழுமதி அவளது முகமாகும். வரலாற்று கதையை மையமாக வச்சு எடுத்திருக்க இந்த படத்தில் முஸ்லீம் அரசராக இருக்க அக்பருக்கு ஹிந்து ராணியாக இருக்க ஜோதா மேலே இருக்க லவ்வா அழகாக காமிச்சிருப்பாங்க இந்த பாட்டில். லிஸ்ட்ல அடுத்த சாங் நானி படத்தில் வர்றது தான். 2012 தெலுங்கு மொழியில் ராஜமௌலி ஈகா அப்படிங்கிற நேமில் ஈய வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அதே மூவியை தமிழையும் டப் பண்ணியிருப்பாங்க. இதில் வர பாடல்களுக்கெல்லாம் மதன் கார்கி அவர்கள் தான் பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. வெளிச்சத்திலே துகளாய் நான் வருவேன். நெக்ஸ்ட் 2007 அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த ஹிந்தி ஃபிலிம் தான் குரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒரிஜினல் வெர்ஷனான ஹிந்தி சாங்ஸுமே ஹிட் தான். அதே மாதிரி தமிழ்லையும் ஃபுல் ஆல்பமே ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் 2013 தனுஷ் ஹிந்தி மொழியில் நடித்த ரஞ்சனா அப்படிங்கிற படத்தை தமிழில் அம்பிகாபதினு ரீமேக் பண்ணியிருப்பாங்க. தமிழ் மொழியில் வெளியான எல்லா பாடல் வரிகளையும் கவிஞர் வைரமுத்து தான் எழுதியிருப்பாங்க. ஏஆர் ரகுமான் இசையில் எல்லா பாடல்களுமே ஹிட் ஆச்சு. அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. நெக்ஸ்ட் சாங் தீத்திரியாயானே உன்ன நண்பிலே. 2022 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன பிரம்மாஸ்டா மூவி தான். ரன்வீர் கபூர், ஆலியா பட்லாம் நடிச்சிருப்பாங்க. ஷித் ஸ்ரீராமுடைய வாய்ஸில் இந்த சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சாங் 2022 தெலுங்குல ரிலீஸ் ஆன சீதாராமம் மூவி தமிழில் ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இதில் துல்கர் சர்மான், மிருனால் தாகூர், ராஷ்மிகா மந்தனான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. சிறுமுகைகளில் யார் தூவினார். கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.